கடந்த ஆண்டு வெகு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிரமங்களையும் அனுபவித்து வந்த தங்கள் இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டால் பிறப்பிலேயே பிறப்பன்னைக்கே பார்த்தோம்னால் தங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார். வக்ரகதியில் செவ்வாய் இருக்கார். மிகச் சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்தோம். தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு மிதுனராசி பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் 95% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை, காதலால் கூப்புவர் தம் கை. கஜானன சுரசிரேஷ்ட விக்னேஷ கணநாயக, வாம் உபாசிய ஜத்கர்ம தற்கர்ம சபலம் குரு. மகாகணபதஜே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியேனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான மேஷம் முதல் மீனம் ராசி வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவான பலாபலன்களை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். கடந்த ஆண்டு வெகு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிரமங்களையும் அனுபவித்து வந்த தங்கள் குரு சரியில்லை, ராகு கேது சரியில்லை, இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தீங்க. இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டால் அவையெல்லாம் பெயர்ச்சியாகி தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டால் பிறப்பிலேயே பிறப்பன்னைக்கே பார்த்தோம்னா தங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார். சரிங்களா? வக்ரகதியில் செவ்வாய் இருக்கார். மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். மருத்துவ செலவு குறையும். அப்போது மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு செலவு பண்ணுறது தெளிக்கலாம். மருந்து கடை வைத்திருப்பவர்கள், மருந்து தயாரிப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கலாம், மனையாகவும் வாங்கலாம், தோட்டங்கள் அமைக்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம். விவசாயிகள், கால்நடை பராமரிப்புத்துறை, அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க முன்னேறலாம். இந்த ஆண்டில் மிகச் சிறப்பான ஒரு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும் முன்னேறலாம். உணவுன்னா சாதாரண உணவு, எல்லா தொழிலுமே உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, சின்ன டீ கடை வச்சுருக்கிற வரைக்கும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுகாதாரத்துறை, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு உண்டு. உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கு வருவார். மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அம்மா வகையில் தான் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த நன்மைகள். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக்கோளாறு முழுதும் விலகும். சுற்றுலாத்துறை, கேளிக்கைத்துறை, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகும். அது நன்மைகளில் முடியும். கேளிக்கை, அலங்காரம், ஆடை ஆபரணங்கள், சினிமா துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சொற்பொழிவு, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு படாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த ஆண்டு மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல புத பகவான் செஞ்சிருக்கிறதுனால மிகச்சிறப்பு. வியாபாரிகள், உத்தியோகிகள், உத்தியோகம் பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், காய்கறி வியாபாரம், மளிகை, புஷ்பங்கள், பால், பழங்கள், தானியங்கள், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை. அதிகப்படியான வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், விவசாயங்கள் பெருகும். கல்வித்துறை மேம்படும். 7ஆம் இடத்துல பார்த்தால் சூரியன் மிகச்சிறப்பு. அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கும் கூடுதல் நன்மை. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அதே மாதிரி இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். கடன் நிவர்த்தியாகும். முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய
அமைப்பும் உண்டாகும். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். எதுன்னே தெரியல, எங்கள் அம்மா சொல்லிட்டு போல, அதுக்கு முன்னாடி ஒன்று கும்பிட்டுருந்தாங்க, இப்போ நாங்களே ஒன்று வச்சுருந்தோம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டுபிடித்து குலதெய்வத்திற்கு உண்டான முறையான வழிபாடுகள் இந்த ஆண்டு பண்ணலாம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சனி மிகச்சிறப்பு. யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ், வருவாய், தனவரவு, உத்தியோக உயர்வு இதெல்லாம் நடக்கும். சேமிப்பு, குறிப்பாக சொல்லப்போனால் வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்க, இரும்பு, எண்ணெய்கள், பூமிக்கு அடியில் இருந்து இருக்கக்கூடிய தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை. ராகு பகவான் அப்படின்னு எடுத்திருந்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் பயிற்சியாய் 9ஆம் இடத்திற்கு வருவார். அது நன்மையை கொடுக்கும். சனி ராகு சேர்க்கை மிகச் சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் லாபங்கள், எதிர்பாராத தனவரவு, திடீர் பாராட்டுக்கள், திடீர்னு வெளிநாடு போகிறது, இதெல்லாம் நடக்கும். இப்போது மிதுனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இவை எல்லாமே தங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 2025ஆம் ஆண்டு மிதுனராசி பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் 95% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 95% நன்மைகள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும். யூடியூப்பில் இந்த சேனலில் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம். பார்க்குறீங்க நீங்களுமே. கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சி, புத்தாண்டு பலன்கள், இது மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக, ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம். இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். பொதுவான பலன்கள் 10ஓட 11 தான் பார்க்குறோம். நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, 9 கிரகங்கள், 8 கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த 8 கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும். எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வர்றதில்ல, இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன, நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துருக்கோம். தாத்தா, அப்பா, உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும். இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பான் உலகத்தில். எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தீர்வுகளை காண முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய தொலைபேசி எண்ணான 983837098650 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.